ஒரு விஜய் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திக்கிறதுக்கு பயப்படுறாரா? கண்டிப்பாக பயம்தான் சொல்லுங்கள். அரசியலில் நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர நண்பன், நிரந்தர பகைவனும் கிடையாது. இன்னைக்கு சீமான் வந்து விஜயை திட்டலாம், விஜய் சீமானை தாக்கி பேசிக்கிறாங்கன்றது வரைக்கும் இருக்குது. அது நாளைக்கு நட்பாக கூட மாறணும். அவர் அந்த மாநாட்டில் எங்கேயுமே திமுகன்ற ஒருத்தர் சொல்லலை, மு.க. ஸ்டாலின்னு சொல்ல, மறைமுகமாக தான் பேசுகிற. ஏன் உனக்கு அந்த பயம்? திராவிட அரசியல் குடும்ப அரசியல்ன்றது தான் தெளிவாக பேசுகிறேன். திராவிட அரசியல் குடும்ப அரசியல்ன்றங்க, வைகோ கூட தான் குடும்ப அரசியல். அன்றைக்கி அந்த மாநாட்டில் பாருங்கள், மாநாட்டுக்கு முன்னால் எல்லாருமே குடிக்கிற மாதிரி காட்சிகள் காணொலியில் வந்துச்சு. நீங்கள் உங்கள் பக்கம் உங்கள் முதல்ல இருக்க அழுக்கே நீங்கள் தொலைக்கல, அதுக்கப்புறம் மற்றவங்களது முதல்ல இருக்க அழுக்கை பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்குது? விஜயோட கட்சியில் இருக்கிற அந்த புசி ஆனந்தன் ஒருத்தர் இருக்கார். நீங்கள் எந்த கேள்வி கேளுங்க, எல்லாம் எங்கள் தலைவர் எல்லாம் தளபதி தான் சொல்லுவார். அப்புறம் அதுக்கு நீங்கள் எதுக்கு? இல்லை, எனக்கு வந்து விஜய் அவர்களை டோட்டலாக வந்து எல்லாருமே எதிர்க்கிறீங்களோன்ற மாதிரி. சினிமா ஸ்டார் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் ஒற்றன் துரை அவர்கள். வணக்கம்ண்ணே. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணே, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அரவிந்த், சொல்லுங்கள். விஜயோட மாநாடு நடந்ததுக்கு அப்புறம் வந்து சீமானோட நடவடிக்கையில் டோட்டலாகவே வந்து ஒரு பெரிய சேஞ்சஸ் இருக்குது. அது பயமாகவும் பார்க்கலான்னு நான் நினைக்கிறேன். விஜய் அவர்கள் எந்த மாதிரியான ஒரு கொள்கையை எடுத்தாலும் சரி, என்ன மாதிரியான கருத்துக்களை பதிவு பண்ணாலும் சரி, என் தம்பிக்கு நான் கடைசி வரையும் துணை போவேன் அப்படின்னு சொன்ன சீமான் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தொடர்ந்து வந்து எல்லா மேடைகளிலுமே விஜய் அவர்களை எதிர்த்து குரல் கொடுத்துட்டு வந்துட்டுருக்காரு. ஏன் இந்த ஒரு மாற்றம்? எதற்காக இந்த ஒரு பேச்சு? இப்போ நீங்கள் இந்த விஷயத்தில் வந்து விஜயவும் சீமானியும் ஒரு சினிமாக்காரன்றது மறந்துடுங்க. அவங்க ரெண்டு பேரும் அரசியல்வாதிகள். அரசியலில் நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர நண்பன், நிரந்தர பகைவனும் கிடையாது. வைகோபால் சாமி இருக்கார், வைகோன்னு இன்னைக்கு பேர் பார்த்தீங்கன்னா, அந்த வைகோபால் சாமி கருணாநிதி கலைஞர் அவர்களையோ ஸ்டாலினையோ விமர்சிக்காத அளவே கிடையாது. எவ்வளோக்கு எவ்வளோ கீழ்த்தனமாக இழிவாக விமர்சிக்கணுமோ விமர்சித்தவர். அதுக்கப்புறம் அவர் கூடிய கூட்டு சேர்ந்தவர் தான். இதே திமுக காங்கிரஸ் விமர்சித்தவங்க தான் இன்றைக்கி காங்கிரஸோட கூட்டணியில் தான் இருக்கிறாங்க. புரியுங்களா? பாஜகவை வந்து ஜெயலலிதாவே விமர்சனம் பண்ணியிருக்காங்க ஒரு பீரியடில். அதே அதிமுக இன்னைக்கு கூட்டணியில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கூட்டணி விட்டு வெளியில் வந்து இவங்க ரெண்டு பேரும் பாஜக அதிமுகவை திட்டுறது, அதிமுக பாஜகவை திட்டுறதுன்னு. இப்போ என்னன்னா ரெண்டு பேருக்கும் சுமூகமாக ஒரு கூட்டணி வர மாதிரி இருக்குது 2026 முன்னிட்டு. அதனால் இன்றைக்கி சீமான் வந்து விஜயை திட்டலாம், விஜய் சீமான் டைரெக்டாக திட்டல, தாக்கி பேசிக்கிறாங்கன்றது வரைக்கும் இருக்குது. அது நாளைக்கு நட்பாக கூட மாறலாம். புரியுதுங்களா? சினிமா அரசியலை பொறுத்த வரைக்கும் ஆதாயம் தான் தேவை. ஆதாயம் எப்படிலாம் நம்ம பதவியில் உட்காரணும், அந்த பதவியில் உட்காந்தா சீட் ஷேரிங்காக எப்படி, எத்தனை சீட்டு, இதில் கூட்டணி ஆட்சியா, இல்லை நான் ஆட்சியில் உட்காரேன், உனக்கானதை நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்றது தான் ஒன்று தான். புரியுங்களா? இப்போ விஜய் சஸ்டெயின் பண்ணுவாரா இல்லை? விஜய் வந்து ஒரு நடிகராக அவருக்கு ரசிகர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, கூட்டங்கள் நிறைய சேரும். கூட்டம் எல்லாமே வந்து ஓட்டாக மாறுமானா உண்மையிலே கேள்விக்குறி. விஜய் கட்சியில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. இது ஒரு சாதா அசோசியேஷனோ லேபர் யூனியனோ கிடையாது. அரசியலில் வந்து உங்களுக்கு அனுபவம் இருக்கணும், திறமை இருக்கணும். விஜய் என்றவர் நீங்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டால், விஜயோட கட்சியில் இருக்கிற அந்த புசி ஆனந்தன் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் பொதுச் செயலாளர். நீங்கள் எந்த கேள்வி கேளுங்க, எல்லாம் எங்கள் தலைவர் எல்லாம் தளபதி தான் சொல்லுவார். அப்புறம் அதுக்கு நீங்கள் எதுக்கு? அங்கே ஒருத்தர் ட்ரெஷருன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் வெங்கடேஷோ இன்னும் வெங்கட்ன்னு. அவரை வந்து எங்கேயுமே ஃபோக்கஸே பண்ணுறதில்ல. ஒரு கட்சி ஒரு மீட்டிங்குன்னா அவங்கெல்லாம் இருக்கணும். அவங்களெல்லாம் இப்போ ஒரு மாநாட்டிலேருந்து நிற்க வச்சுங்க. விஜய் எத்தனை பேரை வந்து பத்திரிகையாளர் சந்திச்சிட்டார். இன்றைக்கும் டிடிவி தினகரனை போய் நீங்கள் எந்த பத்திரிகைக்காரன் போய் கேளுங்க, என்ன கேள்வி கேட்டாலும் பதில் கொடுப்பார். கருணாநிதி இருந்தார்ல, அவர் ப்ரெஸ் மீட்டில் யார் என்ன கேள்வி கேட்டாலும் முன்னாள் முதல்வர் அவர் தைரியமாக பதில் கொடுப்பார். புரியுதுங்களா? அப்படி இருக்கணும். ஆனால் இன்றைக்கி ஸ்டாலின் கொடுக்குறாரான்னு கேட்டிங்கன்னு, ஸ்டாலின் பெருசாக சந்தித்தாலும் அவர் பதிலை வந்து மழுப்பிட்டு போயிடுவார். அது அப்பாற்பட்ட கதை. ஒரு விஜய் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திக்கிறதுக்கு பயப்படுறாரா? கண்டிப்பாக பயம்தான் சொல்லுங்கள் சார். என்றைக்குமே வந்து உங்களுக்கு வந்து கமலஹாசன் அந்த விஷயத்தில் சார் நீங்கள் என்ன கேள்வி கேளுங்க பதில் கொடுப்பார். உங்களுக்கு புரியாத மாதிரி கூட கன்ஃபியூஸ் பண்ணி விட்டு போவார். ஆனால் அந்த கன்ஃபியூஷனில் ஒரு பதில் இருக்கும். அது நீங்கள் இன்டெலெக்சுவலாக இருந்துக்கணும், அதை புரிஞ்சுக்கிறது. அது நம்ம தவறு. ஐயோ கமலஹாசன் சொன்னது எனக்கு புரியலன்னும் போது அதில் உண்மையான கருத்து இருந்துச்சா அதை நான் புரிஞ்சிக்கலன்னா என்னோட தவறு தான். புரியுங்களா? அந்த மாதிரி போகணும். இப்போ விஜய் வந்து ஃபேஸ் பண்ணவே மாட்டேன்றாரு. ஒன்றும் இல்லை, ப்ரெஸ் மீட்டுக்காக கூப்பிட்றது செலக்டடாக 10 பேரை கூப்பிட்டு போகிறாங்க. எவனா ஒரு கேள்வி கேட்டுருவானான்னு பயப்படுறாங்க.
எப்பயுமே ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் தைரியமாக எதையுமே எதிர்கொள்ள தெரியணும். அவர் அந்த மாநாட்டில் அன்றைக்கி பேசலாம், நீங்கள் இவ்வளோ பேசணும்னு சொன்னேன். அப்பயும் வந்து எங்கேயுமே திமுகன்ற ஒருத்தர் சொல்லலை, ஸ்டாலின்னு சொல்ல, இல்லை வந்து உதயநிதியின் பேரை சொல்ல, மறைமுகமாக தான் பேசுகிறேன். ஏன் உனக்கு அந்த பயம்? திராவிட அரசியல் குடும்ப அரசியல்ன்றது தான் தெளிவாக பேச. திராவிட அரசியல் குடும்ப அரசியல்ன்றங்க, வைகோ கூட தான் குடும்ப அரசியல். அவங்க பையன் வந்துட்டார் இப்போ. இல்லை தமிழ்நாடை பொறுத்தவரையும் குடும்ப அரசியல்னா திமுக தான் எனக்கு சாடுது. நீங்க சார் திமுகன்றீங்க, நான் வைகோ கூட சொல்லுவேன். வைகோ வந்து குடும்ப அரசியல் திட்டினாரு, அவங்க பையனை இவர் அவர் பையனை ராமதாஸ் வந்து சொன்னார் குடும்ப அரசியல் கூடனா, அவங்க பையன் வரலையா? ஆளுங்கட்சி அவங்க இல்லையே, இப்போ ஆளுங்கட்சி இருக்குது இல்லைன்ற சார். நீ ஏன் பேரை சொல்ல, ஏன் பயப்படுற? திமுக வந்து இந்த மாதிரி பண்றாங்க, குடும்ப ஆட்சி பண்றாங்க. அவர் சொல்லும் போது ஒரு விஷயம் தெளிவாக பதிவு பண்றேன். நான் எந்த அரசியல்வாதிகளையும் சரி அரசியல் தலைவர்களையும் சரி நான் குற்றச்சாட்ட வரல. எனக்கு இங்க அரசியல் ஒரு மாற்றம் வேண்டும், அங்க நடக்கிற குற்றச்சாட்டை மட்டும் தான் நான் சொல்ல வரேன். அப்படி குற்றச்சாட்டு வைக்கலன்னா அப்புறம் அவங்கள பத்தி ஏன் பேசணும் சார்? நீ இங்க வந்து கலைஞர் இது உதயநிதியவோ ஸ்டாலினையோ திமுகவையோ குறை சொல்லலைன்னா அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்து குடும்ப அரசியல்னு சொல்லணும்? நோ நெசசிட்டி. அதை பற்றி நீ பேச வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வந்து ஆடியன்ஸை கவர் பண்ண 4 பேர் கை தட்டிட்டா நீங்கள் பெருசாகிடுவீங்களா? நீங்கள் உண்மையிலே தைரியம் திராணி இருந்தால் குடும்ப அரசியல் செய்து கொண்டு ஆட்சியை நடத்தும் திமுக, அதன் தலைவரான ஸ்டாலின், இன்னைக்கு துணை முதல்வராக ஆக்கப்பட்டுள்ள உதயநிதி ஸ்டாலின் சொல்ல. நீ சொன்னது வந்து அசம்ஷனில் தான் எல்லாருமே வந்து போடுறான் வழி, நீ சொல்லலையே. ஏன்னா உனக்கு ஒரு பயம். அந்த விஜய் அவர் வந்து அரசியலில் வர்றதை நான் குறைய சொல்ல மாட்டேன் சார். எல்லாருக்கும் உரிமை இருக்குது. விஜய் வரலாம் அரசியல், நீங்கள் வரலாம், யார் வேணாலும் வரலாம். அதுக்கு சாமர்த்தியம் இருந்தால் மக்கள் தான் ஓட்டு போட போகிறாங்க. ஆனால் மக்களை முட்டாளாக்கக்கூடாது. பல திராவிட கட்சிகள் எல்லா கட்சிகளும் வந்து மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அதுலேருந்து எக்ஸப்ஷனாக நிற்கிறீங்க, நான் வந்து தனித்துவம் வாய்ந்தவன் அப்படின்னா நீ மக்களை முட்டாளாக்காத. மீடியாவை மீட் பண்ணு, பப்ளிக் கிட்ட பேசு. இதே விஜய் வந்து இப்போ வந்து சூயிங் மிஷின் கொடுக்குறான், இதெல்லாம் கொடுக்குறாங்கல்ல, இதே விஜய் வந்து அரசியல் அறிவிக்கிறதுக்கு முன்னால் எங்கே இருந்தார்? இல்லை எங்கே இருந்தாருன்னு தெரியல. ஏன் அதே வந்து இதே அகரம் மூலமாக சூர்யா ஃபேமிலி பண்ணிட்டு இருக்காங்க, புரியுதுங்களா? நயன்தாரா எவ்வளோ பேருக்கு உதவி பண்ணுறாங்க தெரியுமாங்க? வெளிப்படையாக காமிச்சிக்கிறாங்க. நீங்கள் இன்றைக்கி வந்து போட்டு காமிச்சிட்டிங்க, ரைட்டு. விஷால் எவ்வளோ பேர், விஷால் வந்து சிலது வந்து பப்ளிசிட்டி பண்ண, சிலது பப்ளிசிட்டி பண்ணாமல் எவ்வளோ செய்கிறாரு. அதே மாதிரி விஜய் அவர்களும் நிறைய விஷயங்கள் பப்ளிசிட்டி பண்ணாமல் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாருல்ல. இது அவரும் ஒரு சில நியூஸ்ல நம்ம வந்து பார்க்குறோம், ஒரு சில நியூஸ் பேப்பரில் பார்க்குறோம், இன்டெரக்டாக பெரிதளவில் அதை விளம்பரப்படுத்தாமல் ஒரு சில இடங்களில் கல்வி ரீதியாகவும் சரி மாணவர்களுக்கு நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உதவி பண்ணியிருக்கிறதா வந்து. என்ன இப்போ தானே சொல்கிறீங்க? எங்கே நான் அந்த பலன் அனுபவிச்சேன்னு யார் வெளியில் வந்து பேசியிருக்காங்க? பலன் அனுபவிச்சாங்க யாருன்னா ஒருத்தர் மூலமாக கசிஞ்சிருக்கும் சார். இல்லை, எனக்கு வந்து விஜய் அவர்களை டோட்டலாக வந்து எல்லாருமே எதிர்க்கிறீங்களோன்ற மாதிரி. இல்லை நான் இன்றைக்கும் நான் சொல்கிறேங்க, திமுக நல்லது செஞ்சால் அவங்கள பாராட்டும். அதே திமுக தவறு செஞ்சாங்கன்னா அவங்கள வந்து நான் திட்டி என்னோட சமூக வலைதளத்துலையோ இல்லை யூடியூப்ல இந்த மாதிரி பேட்டியில் நான் திமுகவை திட்டியிருக்கேன். அதே மாதிரி அஇஅதிமுகவும் திட்டிருக்கேன், பாஜகவும் திட்டிருக்கேன். ஆனால் அவங்க நல்லது செஞ்சால் நல்லதை பாராட்டுறேன். விஜய் எதனா நல்லது செஞ்சாருன்னா அவர் பாராட்டும். கோட்டு படத்தை வந்து அவர் பண்ணார், ஓகே ஓடிச்சுன்னு சொன்னார். இதுக்கு முன்னால் ஒரு படம் பண்ணார், குப்பையாட்டம் இருந்துச்சுன்னு நம்ம திட்டிட்டு போகிறோம் சார். நமக்கு பொறுத்த வரைக்கும் யாரையும் திட்டுறதுலாம் இல்லை. தவறு இருந்தால் சுட்டி காட்டணும், நல்லா இருந்தால் பாராட்டிட்டு போகணும். விஜய் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா சீமான் மேடைகளில் தொடர்ந்து விமர்சித்து வந்தாலும் விஜய் அவர்கள் சீமானோட பர்த்டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த நாளுக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சிருந்தார். இதற்கான காரணம் என்னவாக இருக்கும்? ஒருவேளை சீமான் அவர்களோட கூட்டணி வைக்கிறதுக்கான ஐடியாக்கள் அவருக்கு இருக்கா? அரசியல் நாகரிகம், புரியுதுங்களா? ஒரு கேர்டசி கோசம் தலைவருக்கு விஷ் பண்ணுமே. இந்த மாதிரி இன்னைக்கு விஜய் வந்து நடிகர் கிடையாது, நடிகரையும் தாண்டி அவர் வந்து இன்னைக்கு ஒரு அரசியல் தலைவராக இருக்கிறவர், புரியுதுங்களா? சீமானுக்கு இருக்கக்கூடிய தொண்டர்கள் அதிகம், ரசிகர்கள்னு பார்த்தீங்கன்னா சினிமா ரசிகர்கள் அவருக்கு ஒன்றும் பெருசாக சினிமாவில் ஷைன் ஆகலை, அது ரசிகர்களுக்கு. ஆனால் விஜய்க்கு இருக்கிற ரசிகர்கள் கூட்டம் வந்து இந்தியாவிலேயே சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய கூட்டத்தை வச்சுருக்காங்க. ஆனால் தொண்டர்கள் அவ்வளோ பேர் இருக்கிறாங்களான்னா ரசிகர்கள் தான் தொண்டர்களாக இருக்காங்க. அந்த தொண்டர்களுக்கு எவ்வளோ பேருக்கு ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கும் தெரியல. சீமானுக்கு இருக்கிற தொண்டர்கள் எல்லாமே வாக்களிக்கக்கூடிய தொண்டர்கள், திமுகவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வாக்களிக்கக்கூடிய தொண்டர்கள். ஆனால் விஜய்க்கு இப்போ தான் வந்திருக்காங்க ரசிகர்கள், வந்திருக்கிறாங்க ரசிகர்கள், இப்போ தான் தொண்டர்களாக மாறாங்க. அந்த ரசிகர்களில் எவ்வளோ பேருக்கு ஓட்டிங் இது இருக்குது என்னான்றது, அந்த அவர் எந்த அளவுக்கு ஓட் பேங்க் இருக்கும் அப்படின்ற 2026 எலெக்ஷன் வருதுல, அந்த எலெக்ஷன் தான் தெரியும். இந்த கட்சியிலும் மற்றவங்களும் பேசுறதுக்கான ஒரு பெர்மிஷனை அவர் கொடுக்கணும். அப்படி கொடுத்தாருன்னா தமிழக வெற்றி கழகம் வளரும். இல்லைன்னா எல்லாமே விஜய்னா தமிழக வெற்றி கழகம் வந்து ஒரு கட்சியாக இல்லை கார்பரேட் கம்பெனி.
பண்ணியான்ற மாதிரி ஆகிடும். இப்போ ரீசெண்டாக வந்து அவங்களோட கட்சி தொண்டர்களை மீட் பண்ணி சில விஷயங்களை பதிவு பண்ணியிருக்காரு. என்னென்னா நிறைய தீர்மானங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படின்றாங்க. அதில் முதன்மையாக வந்து நீட் தேர்வு வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக ரத்து செய்யணுன்றதையும், அப்புறம் வந்து மது கடைகளை மூடிவிட்டு அதுக்கான மாற்று வழிகளை கண்டுபிடிக்கணுன்றதையும் முன் வச்சு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. இன்கேஸ் விஜய் அவர்கள் இந்த மாதிரி ஆட்சியில் 2026 ஆட்சிக்கு வரார் அப்படின்றால் அவர் இதெல்லாம் செய்வதற்கான பாசிபிலிட்டி இருக்கா? தீர்மானம் நிறைவேற்றுவது வந்து செயல்படுத்தப்பட்டதாக கருத முடியாது. இவர் சொல்கிற மதுவை முழுசாக ஒழிக்கணும்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நீட்டை ஒழிக்கணும், நீட்டை ஒழிக்கணும்னு நீ போட்டுருவீங்க. நான் கூட நாளைக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சுன்னா தீர்மானம் நிறைவேற்றிடலாம். தீர்மானம் நிறைவேற்றப்படுவது வேறு, சொன்ன சொல் காப்பாற்றப்படுகிறதா? அதை ஒட்டுமொத்தமாக ஒழிக்கணும்னா அரசாங்கம் தான் செய்யணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நீட்டு ஒழிக்கணும்னா, இங்கே மது ஒழிக்கணும்னா ஸ்டேட் கவர்மெண்ட் தான். நீங்கள் தீர்மானம் நிறைவேற்றுறீங்க. திமுகவில் கூட தான் தீர்மானம் நிறைவேற்றினாங்க. ஏன்னா மதுக்கடைங்களை சுத்தமாக மூடுவோன்ட்டு. ஆனால் நாளுக்கு நாள் மதுக்கடைங்க ஏறி தானே போச்சு. ஏன்னா இன்றைக்கி அதை தான் வச்சு வருமானம் நாங்கள் ஸ்டேட்டே ரன் பண்ணுறோன்னு சொல்லி கேவலமாக சொல்லிட்டு போகிறாங்க. அதுதான் நாளைக்கு விஜயம் சொல்ல, நீங்கள் இவ்வளோ தீர்மானமாக இருக்கிறால் தான் படங்களில் இருக்கக்கூடிய மது மருந்து காட்சிகளும் போதை மருந்து காட்சிகளையும் நீங்கள் நீக்குங்களேன். உங்கள் படத்தில் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க? இதுக்கு முன்னால் லியோவில் என்ன வந்தீங்க? குடிச்சிட்டு இருக்க மாதிரி, சிகரெட் பிடிச்சிட்டு இருக்க மாதிரி, சுருட்டு பிடிச்சிருக்க மாதிரி சீனில் என்னைக்காவது எம்ஜிஆர் அந்த மாதிரி ஒரு காட்சியில் இருந்திருக்காரா? கிடையாது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் பக்கம் உங்கள் முதல் இருக்க அழுக்கே நீங்கள் தொலைக்கல. அதுக்கப்புறம் மற்றவங்களது முதல் இருக்க அழுக்கை பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்குது? நீங்கள் நிறைவேற்றணும் அப்படின்னா அன்றைக்கி அந்த மாநாட்டில் பாருங்கள், மாநாட்டுக்கு முன்னால் எல்லாருமே குடிக்கிற மாதிரி காட்சிகள் காணொலியில் வந்துச்சு. எப்படி வந்துச்சு? அப்போ உங்களை மதிக்கக்கூடிய உங்களோட தொண்டர்களாக இருந்தால் அந்த வேலையை செஞ்சுருக்க மாட்டாங்க. முதல்ல அவங்கள கட்டுப்படுத்துங்க. எல்லாருமே வந்து தீர்மானம் நிறைவேற்றலாம் சார். திமுக நிறைவேற்றிருக்க, அதிமுக நிறைவேற்றலாம். ஆனால் செயல்பாட்டை கொண்டாந்தாங்கன்னா அங்கே தான் ஒரு கேள்விக்குறி. செயல்பாட்டில் கொண்டாடுறதில்லை. மாநாட்டில் நடந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாற்றுக் கட்சியினர் விஜயோட இந்த அரசியல் பயணத்துக்கு ஒரு களங்கம் ஏற்படுத்துறதுக்காக செயல்படுத்தப்பட்ட ஒரு விஷயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சைட்லேருந்து, விஜய் தொண்டர்கள் சைட்லேருந்து பதிவு பண்ணுறாங்க. ரைட்டு. அப்போ உங்களுக்கு செக்யூரிட்டி லேப்ஸ்ன்னு எப்படி உள்ளே விட்டீங்க? சரி, மாற்றுக் கட்சிக்காரங்க பண்ணாங்க, எப்படி உள்ளே நுழைய விட்டீங்க? கூட்டம் கட்டுப்பாடு. எங்கள் கூட்டத்துக்கு முன்னாலே தானே சரக்கு அடிச்சாங்க. முன்னால் தானே சரச்சேன் அந்த இடத்துல. எல்லாரும் மது வந்து முன்னால் தான். அப்போ எப்படி அவ்வளோ செக்யூரிட்டி மீறி உள்ளே போய் ஒருத்தர் வீடியோ எடுத்து போகிற அளவுக்கு செக்யூரிட்டி லேப்ஸ் இருந்துச்சுன்னா நாளைக்கு ஆட்சி நடத்துறதுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா தமிழகத்துலேயும் தமிழக மக்களையும் எப்படி பாதுகாப்பீங்க சார்? சும்மா சொல்லிக்கலாம் சரி, அவங்கள தவறு நடந்துருச்சு, இந்த தவறு நடந்துச்சு, இனி இது மாதிரி நடக்கக்கூடாது, அவங்க மேல் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொன்னான்னா அவன் ஒரு தலைவன் சார். இல்லைன்னா நான் ஸ்கேப் கோட் அப்படின்னு தான் சொல்லணும். 2026 விஜய் அவர்கள் எந்தெந்த கட்சி கூட கூட்டணி போனால் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? முதலமைச்சர்ன்ற அந்தஸ்தை தக்க வச்சு ஜட்ஜே பண்ண முடியாதுங்க. அதுவும் தமிழ்நாட்டு மக்களை நீங்கள் ஜட்ஜ் பண்ண அன்டில் அது எலெக்ஷன் கிட்ட வரும்போது இவங்க என்னென்ன மேனிஃபெஸ்டோவில் கொண்டாடுறாங்க, அது என்னென்ன செயல்படுத்தப்படும். விஜய் வந்தாருன்னா இதெல்லாம் செயல்படுத்தும். ஏன்னா எப்போ வந்து ஒரு செல்ஃபோனு அப்படின்னு ஒரு கேஜெட் கைக்கு வந்துடுச்சு, கம்ப்யூட்டரில் வந்து டெக்னாலஜிஸ்லாம் டெவலப் ஆகி கம்ப்யூட்டரு இது மாதிரி நிறைய வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு இப்போ வாட்ஸ்அப்பு சோஷியல் மீடியாலலாம் ஒவ்வொருத்தரும் அந்த காலத்தில் யாருன்னா தவறு பண்ணாலும் உடனே தெரியாது. இன்றைக்கி யார் தவறு பண்ணாலும் அடுத்த செகண்ட் வந்துடுது. அதனால் பப்ளிக் வந்து இன்றைக்கி நமக்கு மேலே இருக்கிறாங்க, எல்லாருமே வந்து செல்ஃபோன் வச்சுன்னு பார்க்கக்கூடிய ஆட்கள். அதனால் அவங்க ஜட்ஜ் பண்ணுறது தான், பப்ளிக் நாளைக்கு ஜட்ஜ் பண்ணுறது தான். ஒன்று வந்து பணம் பெருசாக பேசப்படுங்க. இது பணம் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா, நான் கொடுக்கலன்னா நீங்கள் கொடுத்து ஓட்டு வாங்கிடுறீங்க, அதனால் பணம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இதில் எனக்கு தெரிஞ்சு பணம் கொடுக்காத இது வரைக்கும் அரசியல் பார்த்த ஒரு கட்சினால அவரை பற்றி நான் கூட எழுதியிருக்கேன், பேசும்போதும் பேசியிருக்கேன். சீமானுடைய நாம் தமிழர் கட்சி, அப்புறம் அவங்கள பற்றி விமர்சிக்கும் போதும் நான் எழுதியிருக்கேன், அவங்களோட தவறுகள்லாம் சொல்லியிருக்கேன். ஆனால் பணம் கொடுக்காமல் ஓட்டு வாங்குகிற ஒரு கட்சி என்னன்னா, அது 100 ஓட்டாக இருக்கட்டும், 1 லட்சம் ஓட்டாக இருக்கட்டும், இனி வரைக்கும் நாம் தமிழர் சீமான் தலைமையில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி தான் வந்து இனி வரைக்கும் 5 பைசா காசு கொடுக்காமல் ஓட்டு வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு இருக்கிறது சாலிடான ஓட்டு. ஆனால் அவர் பேசுகிறது எல்லாமே உண்மையாக பேசுகிறாரான்னா அதில் மாற்று கருத்து எனக்கு இருக்குது, நான் ஏற்றுக்க மாட்டேன். சிலது வந்து அவர் வாய்க்கு வந்து எடுத்து விட்றாருனா, ஆனால் அவரோட பேச்சு திறனால் மக்கள் பிரெயின் வாஷ் செய்யப்பட்டு அவருக்கு அடிமையாகவே ஆயிட்டாங்க அவருடைய தொண்டர்கள் அப்படின்றது பாராட்டுதலுக்குரியது. அதே மாதிரி அவர் பேசினார்னா
யாரும் காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறதில்ல. காசுலாம் வேணாம் அப்படின்னு அவர் மேலே ஒரு நம்பிக்கையில் ஓட்டு போடுறவங்க தான் நிறைய இருக்காங்க. அது எனக்கு தெரிஞ்சு தமிழகத்தில் இருக்க கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கட்சியில் வந்து சீமான் கட்சி. நிறைவாக ஒரே ஒரு கேள்வி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கருத்து கணிப்பில் வந்து சீமான் வந்து தொடர்ந்து விஜயை பற்றி மேடைகளில் இந்த மாதிரி அவதூறு பேசிட்டு வந்தார் அப்படின்னா 2026 தேர்தலில் சீமான் இதுவரையும் பெற்ற கணிசமான வாக்கு எண்ணிக்கையை விட ரொம்ப குறைவான எண்ணிக்கை வாக்கை தான் வந்து பெறுவார். அந்த வாக்கு எல்லாமே வந்து விஜய்க்கு போயிடும் அப்படின்ற ஒரு கருத்து வந்து இப்போ பெரிதளவில் பேசப்பட்டு இருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு விஜய் அவர்கள் 2026 சீமானை விட அதிக எண்ணிக்கையில் வாக்கு சதவீதம் பெறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்து அன்று சீமான் வந்து பேசும்போது விஜயோடைய ரசிகர்களும் சில சீமான் கட்சியில் இருந்திருக்கலாம். ஆனால் விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாருன்னொன்னே அந்த விஜயை நடிப்பை பிடிக்காதவங்க கூட விஜயோட தமிழக வெற்றி கழகத்து மேலே அவர் சொன்ன சில கோட்பாடுகள் அதெல்லாம் பிடிச்சி அந்த கட்சியில் இணையறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கலாம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி தொடர்ந்து சீமான் வந்து விஜயை பேசினார்னா விஜயோட ரசிகர்கள் யாருன்னா சீமானுடைய பேச்சுக்கு அடிமைப்பட்டு அங்கே இருந்திருந்தாங்கன்னா அவங்க வெளியேறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி சீமானுக்கு ஓட்டு குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா வந்து எந்த ஒரு கட்சியும் மற்றவங்களை நீங்கள் குறை சொல்லி நீங்கள் டெவலப் பண்ணி அது திமுக அதிமுக யாராக இருக்கட்டும் நீங்கள் என்ன செய்வீங்க, நீங்கள் உங்கள் கட்சியினருக்கு என்ன சொல்கிறீங்க, நல்லது என்ன செய்வோம்னு சொல்லி ஃபோக்கஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாங்க. இல்லைன்னா குறை சொல்லி இருந்தால் அது வந்து ஒரு கீர்த்தனமான ஒரு பழக்கமாக தான் நான் சொல்லுவேன். அது ஓகே. ஸோ ரொம்ப நன்றிண்ணே. நீங்கள் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி அரவிந்த். நன்றி நேயர்களே.